அபரா ஏகாதசி விரதம். அபரா என்ற சொல்லிற்கு அபாரமானது, அளவிலானது என்று பொருள். இந்த விரதத்தினை ஒருவர் முறைப்படி கடைப்பிடித்தால் அவர் அடையும் நன்மைகளும் அளவில்லாத நன்மைகளை அவர் பெறுவர். 3 புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும், கங்கையில் முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்த பலனும், மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலனும், கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் அளிப்பதும், பத்ரிநாத் கேதாரிநாத் யாத்திரை சென்ற பலனும், இவற்றினால் எந்த அளவிற்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த அளவிற்கான பலனை இந்த ஏகாதசி விரதத்தினை ஒருவர் கடைபிடிப்பதன் மூலம் ஒரு சேர பெறலாம். மேலும் கஜதானம், அஸ்வதானம், சொர்ணதானம் இவற்றால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையான பலனையும் தரக்கூடியது. பசு, பூமி, சொர்ணம் இவைகளை தானம் செய்வதால் கிடைக்கும் பலனுக்கு இணையானது இவ் ஏகாதசி விரத பலனாகும். இவ்விரதமானது பாவ விருட்சத்தை அழிக்கும் கோடாரி போன்றதாகும். பாவ வினைகள் சூழ்ந்து இருக்கும் இந்த உலகத்திற்கு இருட்டை விலக்க ஒளி வழங்கும் சூரியனை போன்றது இந்த அபரா ஏகாதசி விரதம். ஒரு ஆண்டிற்கு 24 அல்லது 25 ஏகாதசி விரதங்கள் வருகிறது. அது வரும் மாதத்திற்கு ஏற்ப அதன் பெயர்களும் பலன்களும் மாறுபடுகிறது. ஒவ்வொரு ஏகாதசி விரதத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அந்த வகையில் இந்த ஏகாதசி விரதமானது பித்ருக்கள் சாபத்தை நீக்கும், வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும். மேலும் இந்நாளில் பெருமாளை திரிவிக்ரமராக வணங்குவதால் புண்ணிய பலன் அதிகரிக்கும், பாவங்கள் நீங்கும், பிரம்மஹத்தி தோஷம், பொய்ச்சாட்சி, குருவை நிந்தித்த பாவம் போன்றவை நீங்கும். அபரா ஏகாதசி விரதமானது அனைத்து விதமான பாவங்களையும் அழிப்பதுடன் அளவிலா செல்வத்தை அளிக்கக்கூடியது என்கிறது புராணங்கள். அபரா ஏகாதசி விரதத்தின் விரத கதை. அம்பரீஷன் என்னும் மன்னன் திருமாலின் தீவிர பக்தன். வருடம் முழுவதும் வரும் ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்து பெருமாளை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு முறை மன்னன் அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்து அதை முடிக்கும் தருவாயில் அவன் அரண்மனைக்கு துர்வாச முனிவர் அங்கு வந்தார். விரத வேளையிலும் துர்வாச முனிவரை வரவேற்க மன்னன் ஓடினான். அவரை வரவேற்று உபசரித்து உணவு அருந்த அழைத்தான். முனிவரும் அம்பரீஷனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உணவு அருந்த தயாரானார். முனிவர் நதியில் நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நீண்ட நேர ஆகியும் நீராட போன முனிவர் குறித்த நேரத்திற்குள் வரவில்லை. விரத காலம் முடிவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்து உணவருந்த வேண்டும். இல்லாவிட்டால் இத்தனை காலம் மன்னன் கடைபிடித்து வந்த விரத பலனை பெற முடியாமல் போய்விடும். இதனால் மன்னன் திருமாலை நினைத்தபடியே துளசி தீர்த்தத்தை அருந்தி தனது உபவாசத்தையும் முடித்து கொண்டான். இதனை தனது ஞான சக்தியால் அறிந்த முனிவர் கடும் கோபம் கொண்டு மன்னனை தாக்க ஆயுதத்தை ஏவினார். அது மன்னனை துரத்தியது. மன்னனோ எம்பெருமானின் பாதங்களை சரணடைந்தார். ஸ்ரீமன் நாராயணனோ தனது பக்தனை காக்க சக்கராயுதத்தை ஏவினார். சக்கராயுதம் துர்வாசக முனிவரை துரத்தியது. துர்வாசக முனிவர் தன் தவறை உணர்ந்து திருமாலிடம் மன்னிப்பு கோரினார். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ, என் பக்தனுக்கே நான் அடிமை. என் பக்தன் உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். முனிவரும் வேறு வழியின்றி அம்பரீஷன் மன்னனிடம் மன்னிப்பு கேட்டான். அம்பரீஷ மன்னன் அன்றைய தினம் மேற்கொண்ட விரதமே இந்த அபரா ஏகாதசி விரதமாகும். அவனை காப்பாற்றியதும் அந்த விரத பலனே. மேலும் அம்பரீஷ மன்னனுக்கு அளவற்ற செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. துர்வாசக முனிவரும் அபரா ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டதால் திருமாலின் பக்தனை தாக்கிய பாவத்தை போக்கிக் கொண்டார். அபரா ஏகாதசி விரதத்தன்று திருமாலை திரிவிக்ரமராக, உலகளந்த பெருமாளாக வழிபட்டால் எல்லா வளங்களும் வந்து சேரும்.
இந்த விரதத்தினை மேற்கொள்பவர்களின் இல்லங்களை தேடி லட்சுமி தேவி அருள் புரிவார். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். செல்வமும் வளமும் மங்கா புகழும் வந்து சேரும். ஏகாதசி விரத நாளன்று இந்த விரத கதையை கேட்டாலோ அல்லது பிறர் கேட்க நாம் எடுத்து சொன்னாலோ இந்த விரதத்தின் பலனை பெறலாம். இந்த ஆண்டிற்கான அபரா ஏகாதசி விரதமானது 2/6/2024 வைகாசி மாதம் 9வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி விரதமாகும்.